அநியாயமான நிகழ்வை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதற்கான நிகழ்வாக நாங்கள் பார்க்கிறோம். கடந்த 60 ஆண்டு காலமாக கிளமங்கலம் ஒன்றியம் ஊழியத்திற்கும் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வெள்ளிசந்தை கிராமத்தில் கிட்டத்தட்ட 48 குடும்பங்கள் சாலையோரமாக அவர்கள் வீடு கட்டி குடியிருந்திருக்கிறார்கள். 60 ஆண்டு காலமாக 3 தலைமுறை குடியிருந்த அந்த வீட்டை சாலை விரிவாக்கம் என்ற பெயரிலே எந்தவிதமான முன்னறிவிப்புமின்றி அவர்களை உடனடியாக வீட்டில் யாரும் இல்லாத போது, குடியிருப்பில் யாரும் இல்லாத போது அப்படிப்பட்ட அந்த வீடுகளை, குடிசை வீடுகளை, மண் வீடுகளை நெடுஞ்சாலை நிர்வாகம் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி இருக்கிறது, இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறது என்பதை கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இது வன்மையாக கண்டித்தக்க செயலாக நாங்கள் பார்க்கிறோம். மிகவும் ஏழ்மை நிலையில் அடித்தட்டு மக்களாக வாழக்கூடிய மலை மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதி உடனடியாக நெடுஞ்சாலைத்துறைக்கு தேவையான இடமும் இருக்கும் பட்சத்தில் அதை விட்டுவிட்டு இன்னும் அதிகமாக நெடுஞ்சாலைத்துறை இடத்தை எங்களுக்கு சொந்தமானது என்று சொல்லி வலுக்கட்டாயமாக இடிக்கப்பட்டது, அந்த குடும்பங்களை அப்புறப்படுத்தியது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த இடிக்கப்பட்ட 48 குடும்பங்களுக்கு உடனடியாக பட்டாக்கள் வழங்கி வீடு கட்டி கொடுப்பதற்கான வேலையை துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விளைகின்றோம்.